குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஆடியோவில் ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். அது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஜீரோ டு ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடர்ஸை ஏன் இப்படி சொல்கிறாங்க? ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பைரி டே வந்தால் போதும், இந்த ஹீரோ ஹீரோ டு ஜீரோ, ஜீரோ டு ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நார்மல் டேயில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் எல்லாருமே ஒரு ஹீரோ மாதிரி வராங்க. அந்த 5 நாள் எக்ஸ்பைரி நடக்கிற அந்த ஸ்டேஜில் அவங்க 4 நாள் ஹீரோ எல்லாருமே என்னவா ஆகிறாங்க? ஜீரோ ஆகுறாங்க. அதனால தான் ஹீரோ டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பைரி டே முன்னாடி இருக்கிற 4 நாள், கடைசி அந்த எக்ஸ்பைரி டேயை மட்டும் ஏன் ஜீரோ டு ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி எல்லா ஹீரோவும் ஜீரோவாக இருக்கிறதுனால சரி கடைசியாக ஒரு வாய்ப்பாக இது இருக்கலாம், ஜீரோலேருந்து ஒரு ஹீரோ ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால தான் ட்ரேடர்ஸை எல்லாருமே குறிப்பாக எக்ஸ்பைரி டேயில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே ஜீரோவாக இருக்கிற ஹீரோஸை இந்த எக்ஸ்பைரி டேயில் இந்த டைலாக் இன்னும் ஜீரோவாக ஆக்கும். எக்ஸ்பைரியில் நடக்கிற முக்கால்வாசி ட்ரேடிங் கேம்லிங்கோட உச்சகட்டம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு இங்கே நமக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம எல்லா நாளும் லாஸ் தான் பார்க்குறோம் அப்படின்னா எதுக்கு எக்ஸ்பைரி நாளில் மட்டும் இப்படி பேசுகிறாங்க, சொல்கிறாங்க? அப்போ இது உண்மையா இல்லை இது ஒரு ட்ராப்பா? இன்றைக்கி இதை தான் நம்ம சிம்பிளாக இந்த ஜீரோ டு ஹீரோ அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இதுதான் பேசிக். எக்ஸ்பைரி டேனா என்ன? ஆப்ஷன் கான்ட்ராக்ட் முடிகிற நாள் தான் எக்ஸ்பைரி. அந்த நாளில் ப்ரைஸ் மொமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்காக தான் அந்த ட்ரேடர்ஸ் அதை கேம் டே, அதாவது இந்த ட்ரேட் பண்ணால் இது நம்ம பெரிய லெவலில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி உள்ளே ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணும்போது அந்த கேம் மென்டாலிட்டி போயிட்டு கேம்லிங் மென்டாலிட்டி வந்துடுது எக்ஸ்பைரி டேயில். அந்த எக்ஸ்பைரி டேயில் தான் அதிகப்படியான குவான்டிட்டி எடுப்பாங்க. இந்த எக்ஸ்பைரி டேயில் அதிகப்படியாக தோக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டால், புதுசாக உள்ளே வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸும் ஓரளவுக்கு பிகினர்ஸும் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் அட்ராக்டிவ்னஸ் தான் அவங்கள ரொம்ப அப்படியே பார்த்தோன்னே வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். அப்போது அதை வாங்கணும் போது அதை மினிமம் குவான்டிட்டிலையும் வாங்க மாட்டாங்க, ஹை லாட்ஸ் போய் எடுப்பாங்க. இதுதான் அவங்க ஒரு கேமிங் மைண்டில் ஒரு கேம்லிங் மென்டாலிட்டிக்கு மாறுறதுக்கான மெயின் ரீசன். ஹீரோ டு ஜீரோ அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு ஆப்ஷன் வாங்குறீங்க, மார்னிங்கில் அது 100 ரூபா போகுது. ஒரு ஆப்ஷன் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அது 100, 120ன்னு போகுது. ஆனால் மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா அன்றைக்கி 3.25, 3:30க்குள்ளே அது ஒன்று 0.5க்கு போகும், இல்லைனா ஏதோ ஒரு 5 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு வச்சிங்களேன். அப்போது நீங்கள் ப்ராஃபிட்டில் 100 ரூபாய்க்கு வாங்கின இடத்துல ஒரு 120, 150 வரும்போதே உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணிடுறீங்க, அந்த ப்ரீமியமே சுத்தமாக லாஸ் பண்ணிடுறீங்க. அப்போது இந்த மாதிரி பொசிஷனுக்கு பேர் தான் ஹீரோ டு ஜீரோ. அதை தான் நான் சொன்னேனே முன்னாடியே, 4 நாள் ஹீரோவாக நினச்சி நம்ம உள்ளே வரோம். 4 நாள் நம்மளை மார்க்கெட் நீ ஹீரோ இல்லைப்பா ஜீரோ அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளை லாஸ் பண்ணுது. மார்க்கெட் சொல்லுதே கண்டி மார்க்கெட் அதை செயல்படுத்தலை, எல்லாமே நம்ம தான் அதை செயல்படுத்துகிறோம். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். மார்க்கெட் இப்போ நான் ட்ரேட் பண்ணுறேன், வா தினேஷ் நீ ட்ரேட் பண்ணு, நீ ஹீரோவாக இருக்க, நான் ஜீரோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாது. நான் தான் உள்ளே மார்க்கெட் கண்டிஷனை தெரியாமல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் புரியாமல், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னு தெரியாமல் எடுத்து நான் லாஸ் பண்ணுறேன். அப்போ நான் ஹீரோவாக இருக்கிறேன்னா நானேவே தான் ஜீரோவாகிறேன், மார்க்கெட் இங்கே எதுவும் பண்ணல. அப்போ நான் என்ன பண்ணணும்? மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் நான் ஹீரோவாக இருந்தால் அந்த 4 நாளும், மற்ற எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி இருக்கிற 4 நாளும் நான் ஹீரோவாகவே இருக்க முடியும். இதுதான் அதுக்கான அர்த்தம். இல்லை நீங்கள் அந்த வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை பிடிக்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜீரோ தான். அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல ஜீரோன்றது உங்கள் கேபிட்டல், உங்கள் டிமேட்டில் இருக்கிற கேபிட்டல் டோட்டலாக வைப் அவுட் ஆகிடும். இதுதான் ஹீரோ டு ஜீரோ. அடுத்தது ஹீரோ டு
ஜீரோ டு ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்பைரி டேயில். அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஷன் 5 ரூபாயில் இருக்குது, அதுக்கு வேல்யூ இல்லாத மாதிரி தான் நமக்கு இருக்கும் ஸ்டார்டிங்கில் வாங்கும் போது. ஆனால் ஒரு சடனாக மார்க்கெட் ஸ்ட்ராங் மூவ் வந்துடுச்சுன்னா அது 5 ரூபாயிலேருந்து 100 ரூபா போகலாம், 200 ரூபா போகலாம், எவ்வளோ வேணால் போகும். அதாவது ஒரு ஒர்த்லெஸ் ப்ரீமியம் வந்து ஹியூஜ் ப்ராஃபிட்டாக மாறும். இதுதான் ஜீரோ டு ஹீரோ. ஓகேங்களா? மற்றபடி மற்ற 4 நாள்லேயும் ஹீரோவாக இருக்கிறவங்க நம்ம எல்லாமே ஜீரோவாக மாறிடும். அந்த கடைசி எக்ஸ்பைரியில் நீங்கள் ஆல்ரெடி ஜீரோவாக இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு கடைசி ஒரு ஆப்ஷன் ஹீரோவாக மாறுறதுக்கு. அப்படின்றதுனால தான் எக்ஸ்பைரி டேவை வந்து ஜீரோ டு ஹீரோ அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம். அப்போ இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் நமக்கு தோணுதா, எக்ஸ்பைரி டே மட்டும் ஏன் வேல்யூ ஜீரோ ஆகுது? ஒன்லி மொமெண்டம், அங்கே இருக்கிற மொமெண்டம் பேஸ் பண்ணி தான் அங்கே ஒர்க் அவுட்டே நடக்குது. ஒரு ஸ்மால் மணி ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக பாசிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்ற நாளில் மிகப்பெரிய ஒரு மணி ப்ரீமியம் கொடுத்து வாங்கிறது அது ஜீரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஓகோ, இதுதான் இந்த டைலாக்கோட மெயின் திங்ஸு. இப்படி தான் நம்ம அதை புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? நம்ம எக்ஸ்பைரி டேயில் இந்த அதிகப்படியான லாட்ஸை ஓடிஎம்மில் போய் வாங்கி அதில் அழிஞ்சு போனவங்க தான் முக்கால்வாசி பேர். ஓகேங்களா? அப்போது அந்த ஓடிஎம் அப்படின்ற கூடியதை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும்னு நான் பல தடவை சொல்கிறேன். அது எக்ஸ்பைரி டேவாக இருக்கட்டும், இல்லை நார்மல் டேவாக இருக்கட்டும், எந்த டேவாக இருந்தாலும் ஓடிஎம் எப்போவுமே உங்களை ஜீரோவாகவே தான் வச்சுருக்கும். உங்களை ஹீரோ அப்படின்னு சொல்ல விடவே விடாது ஓடிஎம். நீங்கள் ஹீரோவாக எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால தான் நான் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் ஆடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ இங்கே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால், நான் ஆல்ரெடி லாஸ்ட்டில் தாங்க இருக்கேன், அப்போ எக்ஸ்பைரி நாளில் ஜீரோ டு ஹீரோன்னு என்ன லாஜிக்கில் இருக்குது? அதுக்கு ஆன்சர் அங்கே லாஜிக்கெல்லாம் இல்லை, அது உங்கள் டோட்டலாக உங்களோட மைண்ட் செட்டு தான். நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. இது ஜீரோ, இந்த சின்ன ப்ரீமியம் வந்து பெரிய ப்ரீமியமாக மாறும், அதனால் நான் ஹியூஜ் லாட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் தான் ட்ரேட் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சுன்னா ஜீரோ வந்து ஹீரோவே ஆகாது, இன்னும் ஜீரோவாக தான் போகும். ஓகேங்களா? அதனால் ட்ரேடர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆல்ரெடி லாஸ் ஆகிடுச்சு, சரி கடைசியாக இந்த ஒரு சான்ஸ் பண்ணி பார்க்கலாம், ஹை ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றாங்க. என்னை பொறுத்தவரையும் எக்ஸ்பைரி டேயில் ரிஸ்க் எடுக்கிறது வந்து சாதாரண ரிஸ்க்கே கிடையாது, ரொம்ப ஹை ரிஸ்க்கு. ஏன்னா ஒரு ஜீரோலேருந்து ஒரு ஹீரோ ஆகுறதுனா, இப்போ ஒரு 5 ரூபா ஒரு ப்ரீமியம் ஆகுறீங்க, ஒரு 100 ரூபா போகுதுன்னா ஒரு லாட் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 5 ரூபாவை வந்து மோர் தென் லாட்ஸ் கொடுத்து வாங்குகிற பீப்புளெலாம் இருக்காங்க. அப்போது அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து மற்ற நாளில் விடைய எக்ஸ்பைரி டேயில் ஹெவியாக இருக்குது. அதில் தான் பாதி பேர் அழிஞ்சிடுறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய உண்மையான ரீசன் என்னென்னா, ஒரு கேரண்டியான ஸ்ட்ராட்டஜியே கிடையாது ஜீரோ டு ஹீரோ அப்படின்றது. இது முழுக்க ஹை ரிஸ்க் கேம்பிளிங் அப்படின்னு இதுக்கு பேர். நம்ம எக்ஸ்பைரி டே வந்தாவே ஏடிஎம் ஓடிஎம் எல்லாமே வந்து ஜீரோ ஆகும்னு நமக்கு நல்லா கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் ஏன் வந்து அவ்வளோ லாட்ஸில் ஓடிஎம்மை நம்ம எடுக்கிறோம்? ஒரு லக்கை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். கிடைச்சிராதா வந்துடாதா அப்படின்ட்டு. அது எத்தனை பேருக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கு? என்றைக்கோ ஒரு நாள் வந்திருக்கும். அந்த என்றைக்கோ ஒரு நாளுக்காக அதிகப்படியான லாட்ஸ் எடுத்து லாஸ் மேலே லாஸ் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா எக்ஸ்பைரி டேலையும் நமக்கு டிசிப்ளின் வேணும். மற்ற 4 நாள்லலாம் டிசிப்ளினோடு நான் ட்ரேட் பண்ணுறேன், 3 தான் பண்ணுறேன், 5 தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் எக்ஸ்பைரி டேலையும் அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். மற்ற 4 நாளில் ஹீரோவாக இருந்து ஜீரோவாக போகிற நம்ம எக்ஸ்பைரி டேயில் மட்டும் லக்கை பேஸ் பண்ணி போகிறோம். அதுவும் தப்பு தான். அந்த இடத்துல ஜீரோ டு ஹீரோ அப்படின்னு ஒரு ப்ராசஸே கிடையாது. நம்மளாக அதை வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி புது ட்ரெண்டில் கொண்டு வந்துட்டோம். அதை அப்போனா ஒவ்வொரு எக்ஸ்பைரி டேலையும் கண்டிப்பாக பல ஹீரோக்கள் வரணும்ல, வந்து தானே ஆகணும். ஜீரோ டு ஹீரோன்னா
கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ எங்கேயோ எந்த இடத்துலையோ ஒரு ஹீரோ வந்து ஜீரோலேருந்து ஹீரோவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே அதுக்கு அர்த்தம். அவங்க எல்லா நாளும் எல்லா எக்ஸ்பைரிலையும் ஏன் அப்படி பண்ண முடியல? ஸோ அப்போ அது டோட்டலாக பியூராக லக்கு தான். ஓகேங்களா? இதில் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கிடையவே கிடையாது. வந்துடும் நம்மளாம் நினச்சிக்கிறோம். ஓவர் கான்ஃபிடென்ட், ட்ரஸ்ட்டு, இதெல்லாம் இந்த வேர்டெல்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரிலாம் வரும்போது இந்த 0 to ஹீரோ அப்படின்னு யாராவது கேட்டால் அது பியூராக லக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்க. இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கிது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பைரி டேயில். அது நம்ம லக்கை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 5 ரூபா 10 ரூபா ப்ரீமியம் கொடுத்து வாங்கிறது அது வேறு. அதை போய் அதிகப்படியான லார்ஜ் சைஸில் எடுத்துகிட்டு வாங்கிறது சுத்த பியூர் கேம்பிளிங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரேடிங்கில் சர்வே பண்ணணும்னா இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேயில் இப்படிப்பட்ட ட்ரேடிங் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். இது எல்லாம் எதனால் வருது? எமோஷன். பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருமோ அந்த ஆசை. ஓகேங்களா? அப்போது ட்ரேடிங் டேலையும் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இதை தான் நான் சொல்கிறேன். எக்ஸ்பைரி டேயில் வந்து 0 to ஹீரோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் முக்கால்வாசி பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அதுக்கு இப்போ டைட்டில் கூட வச்சிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் முன்ன புரியல. ஏன் எக்ஸ்பைரி டேயில் மட்டும் 0 to ஹீரோ அப்படின்ற மாதிரி உள்ளார்ந்து பார்த்தா இதை தான் பேஸ் பண்ணுறாங்க. அப்போது எனக்கு அதில் ஒரு கேள்வி வந்தது. அப்போ மற்ற 4 நாள்லேயே ஹீரோவாக இருக்கவங்க ஏன் ஜீரோவாக போகிறாங்க? ஏன் அந்த டைப்பில் யாருமே பேச மாட்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் 0 to ஜீரோவையும் 0 to ஹீரோவையும் கலந்த மாதிரி நான் இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஹீரோவாகவே இருக்கணும்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எமோஷன் கண்ட்ரோல், இந்த க்ரீடு, இதெல்லாம் டிசிப்ளின், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இப்போது ஜீரோவாக இருக்கலாம். இதெல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஒரு நாள் ஹீரோவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. நான் மறுபடியும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறதே இந்த ஒரு ரீசனுக்கு தான். இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் இருக்குது. கரெக்டாக அடிக்கணும். அடித்தா பிடிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.